ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்பில் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியுமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொரியருமே அவைலபிளாக இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இவங்ககிட்ட இன்ஜெக்ஷன்ஸ் வாங்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சாய் மெடிக்கல்ஸோட காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா பிராண்ட் இன்ஜெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 to 35% டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் 8 வந்து உங்கள் பேபி வந்து எப்படி இருப்பாங்க, பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். மதருக்கு வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், மதருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வீக் 8 அந்த டைமுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக் வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய ரிஸ்க் வந்து இருக்குது. அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீக் 8 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேபியோட க்ரவுன் டு ரம்ப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேப் சைஸில் இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 1/2 inch வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேபிக்கு வந்து அம்பிளிக்கல் கார்டு வந்து விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். சேம் டைம் இன்டெஸ்டைனும் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி பேபிக்கு வந்து ஜெனிட்டல்ஸ் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிடும். இந்த டைமில் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் ஃபிங்கர்ஸ், அந்த டோஸ் அது எல்லாமே ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பேபியோட அந்த டூத் பட்ஸு சொல்லுவோம் இல்லையா, அந்த பல் வளர்கிறதுக்கான அந்த கம் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து அவங்களுக்கு வளர்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஷோல்டர், எல்போ, நீஸ் இந்த மாதிரி வந்து ஜாயின்ட்ஸ் எல்லாமே விசிபிளாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் த டிப் ஆஃப் த நோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் 8 வந்து ஃபார்ம் ஆகுது. ஹைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பேபிக்கு வந்து டெவலப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து குழந்தைக்கான அந்த ஹை லிட்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கும். லிப்ஸு, டேஸ்ட் பட்ஸு, த டங்கு இது எல்லாமே ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அப்பர் லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். பேபியோட பேக்கு, ஹேண்ட்ஸு, லெக்ஸு இது எல்லாமே ரேண்டமாக ஸ்டார்ட் ஆகிடும் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு. ஆனால் அது எந்த மூமெண்ட்டும் நம்மளுக்கு வந்து தெரியாது. நம்மளுக்கு எப்போ வந்து பேபியோட மூமெண்ட்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 months அப்புறம் தான் பேபி வந்து மூமெண்ட்ஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பேபி வந்து அப்போது வந்து கொஞ்சம் சைஸ் வந்து அதிகமாகவே இருப்பாங்க, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருப்பாங்க. ஆனால் இது வீக் 8 அப்படின்றதுனால பேபி வந்து ரொம்ப சின்ன சைஸில் தான் இருப்பாங்க. ஒரு கிரேப் சைஸ் ஒரு 1/2 inch தான் இருப்பாங்கன்றதுனால பேபியோட குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து இப்போ தெரியாது. வீக் 8 வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கு வந்து பிரெயினில் என்ன மாதிரி சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆக்டிவாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பிரெயினில் வந்து கனெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பேபிக்கு இந்த வீக் 8 வந்து பிளட் குரூப் என்ன அப்படின்றது வந்து டிசைட் ஆகிடும். பேபியோட ஹார்ட்டில் வந்து 2 chambers வந்து இருக்கும். ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா 150 to 170 180 per minute வந்து அவங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து இருக்கும். இப்போது மதருக்கு வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் 7 and வீக் 8 வீக் 6 இது 3த்துக்குமே இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்கும், எப்போவுமே வந்து சோர்வாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நாசியா, வாமிட்டிங் இது எல்லாமே வந்து நிறைய பேருக்கு இருக்கும். வாமிட்டிங் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வீட் கிராக்கர்ஸ், பிஸ்கெட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்லாம். கொஞ்சம் வந்து உங்களுக்கு வாமிட்டிங் கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் கிரேவிங்கு, ஹவேக்ஷன் இது எல்லாமே இருக்கும். ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும், சில ஃபுட் அவாய்ட் பண்ணணும் போல் இருக்கும். அப்புறம் நிறைய தண்ணி தாகம் வந்து இருக்கும், கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கும். இந்த வீக் 8 and வீக் 7 வந்து பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி குடிக்கணும், இளநீர் வந்து எடுத்துக்கலாம், நல்லா தண்ணி குடிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து அதே மாதிரி பர்சனல் ஹைஜீன்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும் போதெல்லாம் கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் பண்ணணும். உங்கள் ப்ரைவேட் ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஃபீவர் வந்து இருக்கும்.
ஒரு சிலருக்கு ப்ரைவேட் பார்ட்டு ரொம்ப பெயினாக இருக்கும், இச்சிங்காக இருக்கும், ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கும், யூரின் போனாவே வந்து பார்த்திங்கன்னா பெயினாக சில பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே டாக்டர் போய் பாருங்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த டைமில் வந்து இளநீர் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ஒரு 4 to 5 லிட்டர்ஸ் கிட்ட எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வீக் 8ல் வந்து கொஞ்சம் மூக்கு அடைப்பு, கோல்டு இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த டைம்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வரைக்குமே அப்பப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஸ்மெல் இல்லை அப்படின்னா அது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும்போது ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டருக்கு வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணணும். வீக் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா 8 கம்ப்ளீட் ஆகும்போதே வந்து பேபிக்கு வந்து எல்லா ஆர்கன்ஸுமே ஃபார்ம் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் அது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடும். மதர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, அடிக்கடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது, ட்ராவல் பண்ணுறது, ஹீட் ஐட்டம் சாப்பிட்றது, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வீக் 8 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும். வீக் 8க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிஸ்க் வந்து கம்மியாகும். அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக் 8 வரைக்கும் அவங்க கேர்ஃபுல்லாக இல்லைன்னும் போது சம்டைம்ஸு மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அது வீக் 8 வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். வீக் 9லேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும். பட் நம்ம வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு 3 months to 5 months வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ட்ராவல் வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஹீட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்ஸ் மெயினாக வந்து கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் வந்து பர்கர், பீஸா இது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதுவும் ப்ரெக்னென்சி டைமில். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எங்கிட்ட டயட் வந்து கேட்டுருக்கீங்க. அந்த ஐவிஎஃப் டயட், தைராய்டு, டயபெட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் டயட்டா, இந்த மாதிரி நிறைய டயட் வந்து கேட்டிருக்கீங்க. பிசிஓடிக்காக, இன்ஃபர்டிலிட்டிக்காக. இந்த எல்லா டயட்டுமே நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து கொடுத்துட்ருக்கேன். இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணால் போதும். நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டயட்லாம் ஜஸ்ட் ₹50 ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயே அனுப்பிடுவேன். வீக் 9ல் பேபி எப்படி இருப்பாங்க, மதருக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.